ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டில் இருக்கும் ஆண்கள் குழந்தைகள் எந்த நேரத்தில் எழுந்தாலும் சரி, ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து வாசல் கூட்டி கோலம் போட்டு வீட்டை கூட்டி சுத்தம் செய்து விட வேண்டும். பிறகு குளித்து விட்டு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு சாம்பிராணி பத்தி ஏற்றி வையுங்கள். வீடு மிகவும் மங்களகரமாக இருக்கும். இந்த வேலையை செய்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் பாதி விலகிவிடும். பிறகு அந்த தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு தேவையல்லவா? பூஜை அறையில் அமர்ந்து பராசக்தி தேவியும் எம்பெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து இந்த ஒரு வரி மந்திரத்தை மனப்பூர்வமாக நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது இறைவனை நம்ம வீட்டில் குடி வைத்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இரையாற்றலை நம்ம தக்க வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் வீட்டிற்குள்ளே நடந்தாலுமே அது சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இறையருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்குள்ளே இல்லாத சமயத்தினால தான் பல பிரச்சனைகள் நமக்குள்ளே வரும். அந்த இறையருளை முறைப்படி எப்படி நம்ம வீட்டிற்குள்ளே வர வைப்பது, எந்த மாதிரியான வழிபாடை நம்ம மேற்கொள்ளணும், எப்படி வீட்டை நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போயிடும். இந்த ஒரு வரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பெண்கள் எழுந்து வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் கூறி வந்தாலே 48 நாட்கள் இந்த மந்திரத்தை 108 முறை பார்த்தீங்கன்னா கூறி வந்தாலே அந்த வீடு பார்த்தீங்கன்னா மிகவும் சுபிட்சமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா இதை கூறலாம். மனப்பூர்வமாக நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும், சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம இது தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி விடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைவருமே அந்த ஒழுக்க முறையில் அனைத்தையுமே கடைபிடித்து வந்தாலே, அதாவது வீட்டு சூழ்நிலை அறிந்து இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது பூஜை செய்கிறாங்கன்னா எல்லாருமே போய் உட்காந்து அந்த இடத்துல பூஜையை நிறைவு பண்ணி வைப்பது சுபிட்சத்தை கொடுக்கும். ஆனால் வீட்டில் உள்ள பெண்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை செய்து வருவது, மற்றவர்கள் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது, அவரவர் வேலைகளுக்கு அவரவர் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது அப்படிங்கிறது வீட்டில் பல சங்கடங்களை ஏற்படுத்த தான் செய்யும். சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தொடர்கதையாக இருந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கஷ்டத்திலிருந்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா போராட்டமே நடத்தி வருவார்கள். ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு குறுக்கு வழியில் செல்வார்கள். குடும்பத்தில் சூனியம் பிடிப்பது போல பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை இருக்கும். வீட்டில் இருக்கும் வறுமை பார்த்தீங்கன்னா நம்மளை பல வழிகளில் பாடுபடுத்தும். இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரட்டி எடுத்து வீட்டில் சிவன் பார்வதி குடிகொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் நம்ம இந்த ஒருவரி மந்திரத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். குடும்பம் சுபிட்சமடைய பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை தினமும் உச்சரிப்பது நல்லது. சர்வசர நம சிவாய. சிம்பிளான மந்திரம் தான் பார்த்தீங்கன்னா சர்வசர நம சிவாய. இந்த மந்திரத்தை நம்ம தினமுமே 108 முறை கூறுவது மிகவும் நல்லது. ஸ்க்ரீனில் தெரியுத இந்த மந்திரம் தான் சர்வசர நம சிவாய. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினமுமே 108 முறை சொல்லுங்கள். குடும்பத்தில் சர்வ சகலமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சொல் பேச்சு கேட்காத கணவர், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் எல்லாமே உங்களுடைய பேச்சை கேட்க நடந்து கொள்வார்கள். வீட்டில் இருக்கும் கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா விலகி தரித்திரம் விலகி வீடு சுபிட்சமடையும் என்பது நம்பிக்கை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கூறிவிட்டு நம்ம இந்த மந்திரத்தை பெற்றக்கூடாது. தினமும் தொடர்ந்து 48 நாட்களாவது இதே போல் வழிபாட்டை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இடையில பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நாட்கள் வந்தால் மட்டும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். 48 நாட்கள் வழிபாட்டை நிறைவு செய்து விட்டீர்கள், உங்களுடைய வீடு கோயிலாக மாறிவிட்டது என்பதுதான். பிறகு இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா தொடரலாமா தாராளமாக நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பது மிகவும் நல்லது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலை நேரங்களில் சொல்வது, இல்லைன்னா மதிய நேரங்களில் எல்லாரையுமே வேலைக்கு கிளப்பிவிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். இப்போ ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை உச்சரிப்பது அந்த ஆலயத்தினுடைய
அந்த நேர்மறை ஆற்றலையும் இறைசக்தியும் பெருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திற்குள்ளேயே உலா வரும். அந்த ஆலயத்திற்குள்ளே வர்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய தாக்கம் ஏற்படும். அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படும் பார்த்தீங்களா, நேர்மறையான ஆற்றல். நம்ம இதுவரையே வெளியே இருந்து வரும் பொழுது ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்போம், தேவையில்லாத மனக்குழப்பத்தில் இருந்திருப்போம். ஆனால் ஆலயத்திற்குள்ளே நம்ம நுழையும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையும். நம்ம அதை வீட்டில் சொல்லும் பொழுது அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுவதுமே நிரம்பி இருக்கும். சிவபார்வதியோட அந்த அருளான இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அவர்களை அந்த வீட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கின்றது. இதை நம்ம 108 முறை நம்ம கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த மென்மேலும் இரையாற்றல் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க வெளியே இருந்து வரும் பொழுது வீட்டிற்கு வெளியே என்ன ஒரு மனநிலையில் இருந்தாலும், ஏதோ ஒரு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் அடம்பிடித்து கொண்டு சொல் பேச்சு கேட்காமல் இருந்தாலும் சரி, வீட்டிற்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அவர்கள் ஒரு மாற்றத்தை அனுபவிப்பார்கள். இதுவரை கேட்க மாட்டாங்க, அவர்கள் இஷ்டத்துக்கு இருந்தாலுமே வீட்டிற்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே இந்த ஒரு இந்த மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம். அந்த அம்மையப்பனுடைய அந்த அருளானது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை காக்கும் வேலையை தொடர்வாங்க. எம்பெருமானின் அருளும் சக்தி தேவியினுடைய அன்பும் பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறலாம். ஒவ்வொரு வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா நம்ம கூறிக்கொண்டே தான் வருகின்றோம். அதை தொடர்ந்து நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் செய்வது கிடையாது. ஆண்கள் இல்லை நம்மளாலே செய்ய முடியும்னா அவர்களுமே செய்யலாம். வீடு சுபிட்சமாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கிறோம், அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் அவர்கள் முயற்சி செய்வது தான் மிகவும் ஒரு சுபிட்சமாக இருக்கின்றது. ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வேலையெல்லாம் முடித்து கொண்டு கூட இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். வீட்டில் ஒரு அமைதி நிலவும், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நிலவும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சத்துருகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சரியாகுவதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும். நம்ம பல ஆலயத்திற்கு செல்வோம், ஏதாவது தோஷம் இருக்குது நீங்கி விடணும் அப்படின்னு நம்ம பல ஆலயத்திற்கு சென்றாலுமே பார்த்தீங்கன்னா அந்த திருப்தியானது நமக்கு இருக்காது. வீட்டில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நம்ம நினைத்து கொண்டு அவர்களுடைய அந்த ஃபோட்டோ இருக்குதுன்னா அந்த திருவுருவ படத்தை நம்ம எடுத்து வைத்து கொண்டு அவர்களுக்கு முன்னாடி அந்த அமர்ந்து பஞ்சபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீரை வைத்து துளசி இலையை போட்டு இந்த மந்திரத்தை நம்ம கூறி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பலவாறான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை கூறி விட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நம்ம வீட்டில் இருப்பவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுப்பது இன்னும் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் இதே போல் செய்து கொண்டு வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ஒரு முறை நம்ம உச்சரிக்கலாம். சர்வசர நம சிவாய. தொடர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து குடும்பத்தில் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ண அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா கூறிக்கொண்டு வாருங்கள். விரைவிலே பார்த்தீங்கன்னா வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம், வீட்டிற்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறது தான் இது. இந்த மந்திரத்தை யார் கூடுறீங்களோ பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல் கேட்டு மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவ்வாறான ஒவ்வொரு மந்திரத்திற்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நம்ம யாருமே மனதார கேட்கிறோமே தவிர அதை நம்ம உதாசனப்படுத்தி விடுகிறோம். அதனால தான் நமக்கு எதுவுமே நன்மைகள் நடைபெறுவது கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுடைய வாயார இந்த மனதில் கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ அருள் அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த காலத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த பணத்தை நோக்கியே நம்ம ஓடுறதுனால இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வது கிடையாது. அதனால் முடிந்த அளவுக்கு இவ்வாறான ஆன்மீகத்தை நம்ம வளர்த்து கொள்வது நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.